எல்லாம் மூர்த்தியாய் கொடுக்குமாறி இருளின்றி ஒளியே என்று நெருங்கிடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள்மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னத மக்களின் இன்னல் அகற்றிடும் இடிலா உருமாறி இந்நாடெங்கும் அமைதி நெருங்கிட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நீயறி என்றுணர் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும். சவுண்டு போதும், பக்கத்தில் தள்ளி சவுண்டு இருக்குது போதும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று போற்றுவோம், மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். சிவா திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். எடுக்கும் ஆக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கைய இன்றுடை தாழ்செவி நீள்முடி கடக்களித்தினை கருத்தினுள் இருத்துவான். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையராம் திருத்தொண்ட தொகைடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமரி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி. எல்லாம் உள்ள மாரியம்மன் திருவருளை வணங்கி திருக்கோயில் பரம்பரை அலங்காவலரை அவர்களுக்கும் செயலலுடர்களுக்கும் இங்கே வருகை தந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசிம்மம்மா அவர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வருகை தந்த மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய வகுப்பை தொடங்குகிறோம். பெரிய புராணத்தில் 84வது மந்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெரிய புராணத்தின் முன்பகுதி நிறையா நுட்பமான செய்திகள் இருக்கும். அதனால தான் எழுதிட்டு பேசுகிறோம். நம்ம ஏதாவது புஸ்தகத்தை வச்சு சொன்னோம்னா சில செய்திகள் விடுபட்டுரும். 84வது மந்திரத்தில் ஒரு அரிய செய்தி இருக்குது. அது அந்த ஒரு வரியை நினைவில் வச்சாலே எல்லா வகையான அமைதியும் கிடைக்கும். வீதிகள் விளவி நாட்புங்கிற மந்திரம். வீதிகளெல்லாம் திருவிழா ஓசையாக இருக்குது. விரும்பினர் விருந்தி நாட்பும், விருந்தினர்களுடைய ஆரவாரம். சாதிகள் நெறியில் தப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரவர் தொழிலுக்குரிய நெறிகள்னு சிலருக்கு அதை மாற்ற முடியாது. ஜாதிகள் இல்லைன்னு சொன்ன அதே பாரதியார் தான் 1000 உண்டிங்கு சாதிங்கிறார். அதாவது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் காடுகளில் வாழ்ந்த காலத்திலிருந்தே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து பழகியிருக்கிறான். அதிலிருந்து தான் எது உருவாகியிருக்குது, குலம் கோத்திரம் ஜாதியெல்லாம் உருவாகியிருக்குது. அதனால் ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்கிறத விட சரியாக பயன்படுத்துங்கன்னு தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட குழுக்களை நல்லது செய்ய சொல்லுங்கிறான். கல்லூரி நடத்துங்க, மருத்துவமனை நடத்துங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க, அப்படி சொல்லுங்கள். இல்லைன்னு இப்போ என்ன போயிருக்குது இது வரைக்கும்? எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, என்ன போயிருக்கு, எங்கே போயிருக்குது? எதுவும் போகலை. என்ன காரணம்னா அது என்ன செய்ய முடியாத ஒன்றுங்கிறாங்க, அழிக்க முடியாத ஒன்றுங்கிறாங்க. ஏன்னா மனிதன் குலதெய்வ அடிப்படையில், உண்மைதானா, குழுக்கள் அடிப்படையில் மனிதன் எப்படி என்ன கூட்டம் கூட்டமாக ஆதியிலிருந்தே மனிதன் எப்படி தான் வாழ்கிறான்? குலங்கள் அடிப்படையில், கூட்ட அடிப்படையில், குலதெய்வ அடிப்படையில் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறான். அது எத்தனை கோடி ஆனாலும் அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் திருச்செங்கோட்டுக்கு மலைக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம். அந்த இடத்துக்கு பேர், மண்டப பேர் செங்குந்த முதலியார் பாவடி பஞ்சாயத்து திருமண மாளிகை. செங்குந்த முதலியார் புரியுது, திருமண மாளிகை புரியுது, பாவடி பஞ்சாயத்துன்னா என்ன? ஆமாம், அதை ஒருத்தர் நான் பேசினேன், பாவடி அதை பேசினேன். அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் அது பல கோடி ரூபா மதிப்புரிய ஏரியா, அந்த ஏரியா முழுவதும் அவங்க கையில் தான். இந்த இடத்துல தான் அந்த டீச்சர் சொன்ன மாதிரி அந்த நூலுக்கு கஞ்சி போடுவாங்க. பிறகு அதனுடைய மார்க்கெட்டும் அதுதானே, கஞ்சி போட்டு அந்த நூல் விற்கிற மார்க்கெட்டும் அதுதானே. ஒரு பஞ்சாயத்துன்னு ஏன் பேருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த தொழில் சார்ந்த மக்கள், இந்த குழுக்கள், நம்ம அது ஜாதின்னு சொல்லலை, இந்த குடிகள்னு வச்சுடுவோங்க. இந்த குடிகள் காஞ்சிபுரத்தில் வழக்குனா கூட எங்கே தான் பஞ்சாயத்து நடக்குமா? அந்த திருச்செங்கோட்டில் அந்த இடத்துல தான் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அத்தனை பஞ்சாயத்து எங்கே நடக்குங்கிறாரு. அதனால் அதுக்கு பேர் பாவடி பஞ்சாயத்து அப்படிங்கிறார். இந்த குழுக்கள் நன்மை செய்தால் சந்தோஷம், அதுதான் சொல்கிறாங்க. ஒரு தொழில் சார்ந்த பிரிவு தவிர்க்க முடியாது. அறிஞர்கள் சொல்கிறது
அந்த பிரிவை நல்லது செய்ய வைங்க அப்படிங்கிறாங்க. போயிட்டுனா பாரதியார் வந்து சாதி போயிட்டா, பாரதிதாசன் வந்து போயிட்டா, அல்லது தந்தை பெரியார் வந்து போயிட்டா, அல்லது அண்ணா வந்து போயிட்டா, யார் வந்தாலும் போகாதுன்னு தான் சொல்கிறாங்க ஞானிகள். புரியுதா? அதனால தான் சேக்கிழாரும் சாதிகள் நெறியில் தப்பானார். அவங்கவுங்களுக்கு வகுத்த வழியில் அவங்க இருந்தாங்க. விவசாயம் செய்கிறவர் விவசாயம் செய்தார், உழவு ஓட்டுறவர் உழவு ஓட்டினார், களை எடுக்கிறவர் களை எடுத்தார், வண்டி ஓட்டுறவர் வண்டி ஓட்டுறார். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்தாங்கிறார். அதனால தான் நமக்கு தேவாரமும் சொல்லுது பாருங்க, குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோ நலமிகை கொடுப்பது நமச்சிவாயனார். அதாவது ஒரு சமயம் பண்ணுற குடியில் நாம் பிறக்கலைனாலும், சமயம் பண்ணுற குடின்னு ஒரு சில குடிகள் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. என்னுடைய குடும்பத்தை எடுத்தால் விவசாய குடி தான், சமயம் பண்ணுற குடி கிடையாது. எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது, நம்ம எந்த குடியில் பிறக்காமல் போயிட்டோம். ஒரு சமயம் பண்ணுற பேசிக்காக மரபா தாத்தா பாட்டி எல்லாருமே பக்தராக இருக்கிறது வேறு. எங்கள் அப்பாலாம் மிகப்பெரிய முருக பக்தர், அது வேறு விஷயம். சமயம் பண்ணுற குடியில் குடியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இவங்க வேதத்துக்குரியவங்க, இவங்க ஆகமத்துக்குரியவங்கன்னு சொல்கிற மாதிரி நம்மளை விவசாயத்துக்குரியவங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. என்ன குடியாக அங்கீகரிக்கலை, சமய குடியாக அங்கீகரிக்கலையா? அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. வருத்தம் கொஞ்சம் தீர்ந்துருக்குது. எப்படி தீர்ந்துருக்குதுன்னா, குடும்பத்தில் நடந்த கல்யாணமெல்லாம் இப்போ அந்தந்த குடிகளில் போய் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்களால் இது ஒன்றாவது லாபம். சொந்தக்காரங்க இப்போ எல்லாமே திருமணம் தான் மரபுக்குள்ளே வரமாட்டேங்குது. அந்தந்த ஜாதிக்குள்ளே யார் கல்யாணம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இப்போ எங்கள் குடும்பத்திலே மாறி போச்சு. காஞ்சிபுரம் பக்கம் போனால் நிறைய சொந்தக்காரங்க வந்தாச்சு. சென்னையில் போனால் பிராமணர்கள்லாம் சொந்தக்காரங்க ஆச்சு. குடும்பத்துக்காரங்க பண்ண வேலை. சாதிகள் நெறியில் தப்பா, தனையர் மனையில் தப்பான்னா அழகான இடம் அந்த மந்திரம். போன வாரம் கடைசியில் நிறுத்திட்டு போகிறோம். வீடுகள் தோறும் பசங்க இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்கங்கிறாங்க. தனையர்னாரு ஆண் குழந்தைய சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, நம்முடைய தமிழர் மரபில் பெண் குழந்தை உயர்ந்தது, ஆண் குழந்தை உயர்ந்தது. ஆனால் அந்த தந்தையோடு இருந்து கடமையாற்ற பொறுப்பு யாருக்கு வருது? அதனால் மகனை முன்னிறுத்துறார். அப்போ பெண் குழந்தை இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஆண் குழந்தையே இருந்தது, பெண் குழந்தை இருந்ததுன்னு பொருள் எடுக்கணும். பட்டினத்தார் பாடும்போது பையல் என்ற போது பரிந்தெடுத்துன்னு பாடுறார். ஆம்பளை பையன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டாங்கங்கிறார். இன்றைக்கும் இந்த தொந்தரவு இருக்குதில்ல. இன்றைக்கு எந்த குழந்தைக்கு தான் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பெண் குழந்தை தான். இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் எடுத்தால், என்னுடைய தந்தையாரை எடுத்தால், என்னுடைய சகோதரிகளால் தான் எங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்தார். என்னுடைய சகோதரர்கள் முடிந்த அளவுக்கு அவருக்கு வேதனை தான் கொடுத்தாங்க. நாங்கள் தப்பாக அப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், பசங்க இருந்தால் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு. பொம்பளை பிள்ளைகள் தான் பெற்றோர் மேலே என்ன செய்யுது, பாசமாக இருக்கும். அது தவறாக புரியப்பட்டிருக்கிறது. நான் நேரில் பார்த்தது, என்னுடைய சகோதரிகள் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆறுதலாக இருந்தாங்க. என்னுடைய சகோதரர்களை எங்கள் அப்பாவை ரொம்ப கவலைக்கு தான் உள்ளாக்குனாங்க. அதனால் ஆம்பளை பிள்ளை பெண் பிள்ளைங்கிற வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இந்த தென் மாவட்டங்களில் பெண் குழந்தைகளை எல்லாம் குழந்தை பிறக்கும்போதே துன்புறுத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் சமூகத்துக்கு ஏற்றது அல்ல. மனையில் தப்பா, நீதிய புல்லும் மாவும். பாருங்க, பறவைகளும் விலங்குகளும் கூட அததுக்குரிய நீதி நியாயங்களோடு வாழுதான் சொல்கிறார். புல்லுனா பறவை, மான விலங்கு, விலங்குகளும் பறவைகளும் நீதியோடு இருந்ததுங்கிறார். இப்போ பசு நீதி கேட்டதுன்னு படிக்கிறோம் பெரிய புராணத்தில். பசுமாடு நீதி கேட்டதாக படிக்கிறோம். நீதியே புல்லும் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் அப்போ சிங்கம் யாரையும் கடிக்கலையான்னு கேட்கக்கூடாது. சிங்கத்தினுடைய இயல்பு என்னது, அதனுடைய தொழில் அது செஞ்சதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக சிங்கமெல்லாம் புத்தர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. பசுமாட்டுக்கு என்ன கேரக்டர் வராமல் இருந்தால் சரி, சிங்கத்தின் கேரக்டர் வராமல் இருந்தால் சரி. சிங்கத்துக்கு என்ன கேரக்டர் வர வேண்டியதில்லை, பசுமாட்டினுடைய கேரக்டர் வர வேண்டியதில்லை. அதான் உலகத்திலே என்னென்னா, அந்தந்த உயிர் அதன் இயல்போடு வாழணும். அதுதான் உலக இயற்கை. ஒரு ஞானி ஒரு நீர்நிலையில் இறங்கி குளிக்கிறாரு, சாமி கும்பிட்றதுக்காக குளிக்க போகிறாரு. அவர் ஒரு 10 அடி தூரம் உள்ள இறங்கிட்டார். இந்த குளிக்கிறவங்க தண்ணியை ரொம்ப அசைச்சி, இந்த நம்ம இதில் சொல்கிறாங்கல்ல, நம்முடைய சாமியுடைய இதெல்லாம் குளத்தில் கொண்டு போய் முங்கும்போது எல்லாரும் குளிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவர் குளிக்கும்போது அந்த தண்ணியினுடைய அசைவில் அந்த பழைய மரத்தினுடைய இலைகளுக்கு இடையில இருந்த தேள், நிறையா தேளுடைய சின்ன சின்ன தேள், பெரிய தேள்லாம் கிளம்பிடுச்சு, வெளியே கிளம்புது. அவரை கடிச்சிட்டு ஒரு தேள் கொட்டி விட்டார்.
அவர் என்ன செய்கிறாரோ அந்த தேளை கொண்டு கரையில் கொண்டு பத்திரமா விடுறார். ஒரு தடவை தான் தேள் கொட்டும், அது கொடுக்கு உடஞ்சிட்டுனா பிறகு கொட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு தேள் வந்து அவரை வந்து கொட்ட வருது, அதையும் கொண்டு விடுறாரு, தன்னுடைய வலியையும் பொறுத்துக்கிடுறாரு. அப்போ நம்மளை மாதிரி ஒரு சராசரி மனிதன் கேட்குறாரு, அந்த தேள் கொட்டுதுன்னா நீங்கள் அதை கொல்லணும், அதை கரையை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது என்ன இது, அது உங்களுக்கு கெட்டது பண்ணுதில்லை, நீங்கள் அது கெட்டது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, பிற உயிர்களை காப்பதற்கென்று நம்மை படைச்சிருக்கிறார் இறைவன், அதை ஏன் செஞ்சிட்ருக்கார்? தேளை படைச்சதே எதுக்கு தான்? தேளை படைச்சதே அடுத்தவங்களை கொட்டுறதுக்காக தான். அதனுடைய அது வேலையை அது செய்யுது, என் வேலையை நான் செய்கிறேன். அப்படி இதுதான் இயற்கையோட சமமாக போகிறது. இப்படி தான் நீங்கள் இயற்கையோட சமமாக போக முடியும். நாம் இயற்கையை எப்படி பார்க்குறோம்னா, உலகத்தை எல்லோரும் நமக்கு ஏற்றபடி வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி உலகம் ஒரு நாள் செய்யாது, மாறாது. நம்ம தான் உலகத்துக்கு ஏற்றபடி செய்யணும், மாறும். எங்கள் குமரலிங்க ஸ்கூலில் 18 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்க 2-3 பேர் தான். ரொம்ப வருஷம் இருந்தது நம்ம ஜோதியோடி டீச்சர். ஒரே ஸ்கூலில் எத்தனை வருஷம்? 30 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், ஒரே ஸ்கூலில் 30 வருஷம். பிறகு நம்ம எஸ்சிபுரம் வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்துக்காரம்மா ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் ஒரே அப்பாயின்மெண்ட் அங்கே தான், ரிட்டையர்டு அங்கே. நான் அப்பாயின்மெண்ட் ஆனது அந்த ஸ்கூலில் தான், ரிட்டையர்ட் ஆனது அந்த ஸ்கூலில். 18 வருஷம். 18 வருஷத்தில் எங்கள் ஆள் 18 ஸ்கூலுக்கு போயிடுவான். எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க, எத்தனை ஹெச்எம், எத்தனை காலங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஓடி இருக்குது, எப்படி ஜெய்சிங் ஒரே ஸ்கூலில் இருந்தாங்கன்னா? உலகத்தில் யாரும் நமக்காக மாற மாட்டாங்க. யார் தான் மாறணும்? நம்ம பிறருக்காக மாறிவிடும். அந்த தலைமை ஆசிரியர் எங்களை மாற்றி 18 வருஷம் அமைதியாக நிதானமாக இருந்தோம். நாங்களே ப்ரமோஷன், நாங்கள் வேலை பார்க்கும்போது நிறைய ஒரு ஹெச்எம் ப்ரமோஷன் வரும். அப்படி நாங்கள் கொண்டு விட்ட ஹெச்எம்மே 10 பேர் இருக்கும். இந்த ஏரியா முழுவதும் இருக்கிற ஹெச்எம்மெல்லாம் நாங்கள் காரில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த இயற்கை சூழலை தான் இதில் வந்து சேக்கிழார் வச்சு பாடுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? எத்தனாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம்? அதில் தான் நீதியும் புல்லும் ஆகுனார். அதுக்காக சொன்னேன், தேடு ஒரு உயிரினம் தான். தேடு வந்து நீதியாக இருந்ததுன்னா கொட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தேள் தன்னுடைய வேலையை செய்யும், அந்தந்த உயிர் அதன் வேலையை செய்யும். நிலத்திருப்பு புல்லும் ஆகும். அதற்கு ஒரு பொருள் சொன்னோம். அதாவது தேவர் உலகத்திற்குரிய காமதேனுங்கிற பசு கூட இந்த நிலத்தில் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுதான். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குதான் இந்த நில உலக வாழ்க்கை. கடைசியில் ஒரு வரி சொன்னார், போன வர வகுப்பில் இதுதான் முக்கிய செய்தியாக சொன்னோம். ஓதிய எழுத்தாம் 5 உருவிடி வரத்தான் 5. இந்த வரி ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 5 தடவை சொல்லலாம். ஏன் 5 தடவைன்னு சொல்கிறோம்னா, சிவமந்திரம் 5 எழுத்துங்கிறதுனால 5 தடவை சொல்லணும். ஓதிய எழுத்தாம் 5, எல்லா உயிரினங்களும் 5 எழுத்து சொல்லுதுங்கிறார். பறவைகள், விலங்குகள் எல்லாம் 5 எழுத்து சொல்லுதுங்கிறார். பெரிய புராணத்தில் வந்து நிறைய இடங்களில் நாகனவாய் பறவை, இந்த பறவை எல்லாம் திருமுறை சொல்லிச்சு, மந்திரம் சொல்லிச்சுன்னு சொல்கிற இடங்கள் நிறைய. பிற உயிர்கள் மந்திரம் சொல்லுமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம போன வகுப்பில் நிறைய பண்ணும்போது சொன்னோம். பிற உயிர்கள் எந்தெந்த உயிரெல்லாம் சுவாசம் பண்ணுதோ அந்த சுவாசத்தில் எந்த எழுத்து இருக்கும், மந்திரம் கலந்துருக்குங்கிறது சைவ ஆகமம். சுவாசம் வந்தாலே மந்திரம் வந்துடும். அதனால தான் ஓசை ஒலியலாம் ஆனால் நீயேனா என்ன அர்த்தம்? ஓசையும் நீ தான், ஒலியும் நீ தான்னா, ஓசை எதுலேருந்து வருது? காற்றில் இருந்தது. சுவாசத்தில் காற்று இருக்கா? அப்போ காற்றில் எது இருக்கணும்? இது ஒரு சயின்ஸ், அவ்வளோதான். எல்லா உயிருக்குள்ளேயும் என்ன இருக்குது? மந்திரம் இருக்குது. தனக்குள்ளிருந்து ஒரு மந்திர ஒலி வரும், எல்லா உயிருக்கும் வரும். அதை இப்போ நீங்கள் வந்து என்னால் இதை ஏற்க முடியலன்னு கேட்கலாம். வள்ளலார் சொல்கிறார். வள்ளலார் வந்து மாணிக்க வாசகரை பாடும்போது அந்த வள்ளலார் வந்து மாணிக்க வாசகரை புகழ்கிறார். உங்கள் திருவாசகத்தை கேட்கறதுக்கு கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறுங்கிறார். சிவார்த்தம் குருவே போச்சு. பறவைகளில் மோசமான பறவை கூட உங்கள் திருவாசகத்தை கேட்குங்கிறார். யாரு? கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும். வள்ளலார் பாடுறார். திருவாசகம் எதுக்கெல்லாம் பிடிக்குங்கிறாரு? பறவைகளில் மோசமான பறவைக்கு கூட திருவாசகம் பிடிக்குங்கிறார். இப்போ இது அதில் போய் பொருந்துதா இல்லையா உங்களுக்கு? தலையாட்ட அந்த வாயை தரடா, பெரிய ஞானி மாதிரி தலையாட்டுவாங்க. அவங்க விட்டிங்கன்னா புத்தருக்கு மேலே பேசுவாங்க. அதாவது
இது ஒரு செய்தி. இந்த செய்தியை நான் வந்து அனுபவமாக பார்த்து 2 இடத்துல பார்த்துருக்குறேன். மந்திரங்கள் நமக்கு தான் பிடிக்கும்னு நாம் நினைக்கிறோம். நான் 2 இடத்துல பார்த்தேன். ஒரு இடம், நாங்கள் திருமூர்த்தி மலையில் போய் வகுப்பு நடத்தணும். முதல்ல பெரிய புராணமெல்லாம் நடத்தணும். நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முந்தி. காலையில் 6 மணிக்கு போயிடுவோம். குளிச்சுட்டு வரணும்னா அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க. அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட்டு, மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டு, சாயங்காலம் 4 மணிக்கு போல் வரும். இப்படி கொஞ்ச நாள் இருந்தோம். அப்போ ஒரு வேலையும் கிடையாது. இப்போ நான் வேலை செய்ய முடியல. என்னது வேண்டாம்னால வேலை வருது. நேற்று ஈரோடு போயிட்டு வரும்போது நைட்டு 1:30. எங்கள் ஈரோட்டில் உடுமலைப்பேட்டைக்கு பஸ்ஸு கிடச்சி, அது நல்ல நேரம் பாருங்கள். ஈரோட்லேயே உடுமலைக்கு பஸ்ஸு கிடச்சதுன்னா மாட்டிருப்பேன். பஸ் எடுக்கும்போது மணி 9:30 எவ்வளோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? ஈரோடு அந்த பஸ் கண்டக்டர் மாரியம்மன் கோயிலில் நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்குறேன். பயங்கரமாக என்னை பார்த்து சிரிக்கிறாரு. என்னன்னு கேட்குறேன். நீங்கள் மாரியம்மன் கோயிலில் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் உங்களை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். திருப்பூர் வரைக்கும் ஒரு டிக்கெட் போடுறாங்க. அப்புறம் திருப்பூர்லேருந்து இங்கே ஒரு டிக்கெட் போடுறாங்க. ஒரே வண்டி. இப்போ பகலில் வேலை செய்தது போய் இப்போ சாமக்கோழி மாதிரி எப்பவும் வேலை வருது. நைட்லேயே வேலை வருது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை போனா டீச்சர் பகலில் ஆதின பொது வகுப்பு எடுத்துட்டு நைட்டில் ஆதின ஆன்லைன் வகுப்பு எடுக்கணும் 7 மணி வரைக்கும். உறுதியாக டிஃபன் சாப்பிட்டு கிளம்புவது 8:30 ஆகும். இதே சாமக்கோழி தான். புரியுதா? அதனால் பாடத்துக்கு வருவோம். அந்த தேவலோக ஓதிய எழுத்தாமைந்தும் உருகுடி வரத்தான் ஐந்து. அப்போ நாங்கள் அப்படி பாடும்போது திருவாசகம் பாடுறோம். திருமூர்த்தி மாலையில் வட்டப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. கொஞ்சம் பின்னால் போகணும். அந்த இது இருக்குது பாருங்கள், முருகன் சந்நிதிக்கெல்லாம் பின்னால் போனால் வட்டப்பாறைன்னு ஒரு இடம். அதில் உட்காந்து திருவாசகம் படிச்சுட்டு இருக்கிறோம். குரங்குகளெல்லாம் வந்து படுத்துட்டு இருக்கு. அதில் அந்த வாட்டர் கேனெல்லாம் தூக்கி வீச போகிறவங்களை கடிக்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 4-5 குரங்கு வந்து காலை நீட்டி படுத்துட்டு. எது வரைக்கும்? பாடி முடிக்க வரைக்கும் கண்ணால் பார்த்தது. 2வது ஒரு தடவை நான் இதே மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன். எங்கன்னா இங்கே சந்திரசேகர்னு ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர் இருக்கிறார். அந்த கடை பேர் மறந்து போச்சு. மெயின் ரோட்டில் அவர் தான் நம்ம முதல் ஜெராக்ஸ் கடைக்காரர் நம்ம ஊரில், தளி ரோட்டில். செந்தில் ஜெராக்ஸ். அவர் வீட்டில் நாங்கள் திருவாசகம் முற்றுதல் பண்ணுறோம். வர்றாங்க நம்ம மக்கள். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாங்க, 8:30 சாப்பிட்றாங்க, 9க்கு சாப்பிட்றாங்க. திருவாசகம் பாட அரைக்கும்போது ஒரு பூனை வந்து படுத்துதுங்க கட்லிட்டில். முடிக்கு வரைக்கும் சாப்பிடவே இல்லை. எங்கேயும் போகுது. எதிலே படுத்து கிடக்குது. அதிலே படுத்து. நம்ம ஆட்கள் வர டீயை குடிக்க, போண்டா வைத்துங்க, வடையத்துங்க, டிஃபனை சாப்பிட. ஆனால் பூனை எங்கேயுமே போகுது. வள்ளலார் சொன்னார, கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டம் வரும். அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிடாதீங்க. மந்திரம் மனிதர் மட்டும் சொல்கிறது அல்ல, யாரும் சொல்கிறது. எல்லா உயிர்களுக்கும் உரியதுங்கிறார் சேக்கிழார். அந்த வரியை டெய்லி 5 தடவை சொல்லுங்கள். ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினை வரத்தான் அஞ்சும். மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 5 எழுத்தை சொல்லுங்க, நோய் வராது. இந்த மந்திரத்துக்கு அதான் பொருள். 5 எழுத்தை சொல்லுங்க, நோய் வராது. இப்போ முள்ளிச்செடியை பார்த்து உமாபதி சிவம் 5 எழுத்து சொன்னார்ல. ஒரு முள்ளிச்செடி மேலே தண்ணியை தெளித்து 5 எழுத்து சொல்கிறாங்க. அந்த முள்ளிச்செடி மோட்சத்துக்கு போயிடுதுன்னு ஒரு வரலாறு சைவத்தில் இருக்குது. அப்போ இந்த 5 எழுத்து அந்த முள்ளிச்செடியில் இருந்த உயிருக்கு புரிஞ்சதில்லை. அப்போ ஏற்கனவே அந்த எழுத்து அந்த உயிரில்னா எப்படி புரியும்? புரியுதா? கேள்வி புரியுதா? கேள்வி கேட்டாலே முடிக்கிறீங்க நெல்லுதுன்ற கோழி மாதிரி. அந்த 5 எழுத்து ஏற்கனவே அந்த உயிரில் சம்பந்தம் இல்லைன்னா உமாபதி சிவன் சொல்லும்போது அந்த உயிருக்கு எப்படி போய் சேரும்? இதெல்லாம் யோசித்தா பெரிய விஷயம். புரியுதா? அதைத்தான் ஓதிய எழுத்தாம் ஐந்தும். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சைவத்தில் சாதனங்கிறத ரொம்ப பெருசாக சொல்கிறோம். ஆனால் சேக்கிழார் சுருக்கிட்டார். டெய்லி 5 எழுத்து சொல்லு, நோய் வராது. சிம்பிளான செய்யும். எத்தனை தடவை சார் ஏடிஎம் போகிறதுன்னு கேட்குறோமா? நம்ம ஏடிஎம் கார்டு தரும்போது, சார் இந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார் ஏடிஎம் சென்டருக்கு போகணும்? இப்போ மேக்ஸிமம் எத்தனை தடவை போகலாம்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை, மேக்ஸிமம் 3 தடவை போகலாமா? 5 தடவை போகலாமா ஒரே கார்டை வச்சுக்கிட்டு? ஆனால் நம்ம சரி ஏதோ ஒன்று எனக்கு தெரியலைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுதுங்கிறதும் தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு எத்தனை தடவை மேக்ஸிமம் அத்தனை தடவை போகிறோமில்ல, மேக்ஸிமம் வரைக்கும் போகிறாங்கல்ல. அப்போ இது 5 எழுத்தை சொல்லும்போது ஏன் நம்ம அந்த மேக்ஸிமம் வரைக்கும் போகக்கூடாது? கிடுக்குப்படியான கேள்வியாக கேட்குறேன். புரியுதா? அந்த 5 எழுத்தை நான் ஒரு இடத்துல வகுப்பு எடுக்கிற இடங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பாடத்தை கொஞ்சம்
லைட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சிலர் கிளம்புவாங்க, லைட்டாக கொடுக்கணும்னு கிளம்புவாங்க. லைட்டாக கொடுக்கறது பெருசு இல்லை, கடைசி வரைக்கும் லைட்டாகவே எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் போலீஸ் வேலைக்கு வந்த பிறகு ரெஸ்ட் எடுக்கலாம். எப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது? ட்ரைனிங்கில் பரேட் எடுத்துருவாங்க உண்டா இல்லையா? ட்ரைனிங் ப்ரெஸ்ஸாக வந்த போலீஸ்காரர்கள் பாருங்கள், வேலைக்கு வந்து 5 வருஷம் கழித்து பாருங்கள், அவரோட உடம்பு கட்டு மாதம் எப்போ இருக்கும்? அந்த ட்ரைனிங் பீரியடில் தான் அவர் இருப்பார். படிக்கிற காலங்கிறது ட்ரைனிங் பீரியடு, ரெடியாக இருக்கணும். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மடத்தூர் வகுப்பில் அந்த வேலைக்கிழமை சொன்னேன். 2 வயசு குழந்தை நோய்க்கு ஒரு குளுக்கோஸ் ஏற்றணுங்கிறாரு டாக்டர், அல்லது ஒரு இன்ஜெக்ஷனை எது வழியாக ஏற்றணுங்கிறாரு. 2 வயசு குழந்தைங்கிறதுக்காக விட்டுறீங்களா? தோண்டி தோண்டி எதை பிடிச்சிக்கிறீங்க? எங்கள் உறவினர் ஒருத்தருக்கு அது நடந்தது. என் கையை பிடிச்சி அழுது அந்த குழந்தை, தாத்தா தாத்தான்னு அழுது, காப்பாற்று தாத்தா காப்பாற்றுன்னு அழுது. சரி, செல்ஃபோனை கையில் கொடுத்து ஏமாற்றி தெரியாமல் ஊசியை போட்டு. அப்போ 2 வயசு குழந்தைனாலும் தேடி பிடிச்சி இன்ஜெக்ஷனை போட்டுட்டு குளுக்கோஸை ஏற்றுறமல்ல. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த உயிர்கள் வந்து நீங்கள் பெரிய உயிர், இவர் விவரம் உள்ளவர், இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கருணையோடு கொடுத்துடணும், கணக்கு பார்க்காம கொடுத்துடணும் உண்டா இல்லையா? அதை யோசிக்கவே கூடாது. அள்ளி கொடுத்துடணும், கிள்ளி கொடுக்கக்கூடாது, அள்ளி கொடுத்துடணும். அதைத்தான் இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய செய்தி. இதை பேசிக்காக வச்சு தான் நீங்கள் பின்னால் இருக்கிற மந்திரத்துக்குள்ளே போகணும். அந்த அந்த தலைப்பை முடிப்பாங்க. மனசிலா என்னுடைய மாணவராக இருந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குங்களா? குமரலிங்க ஸ்கூலில். ஓ சரி சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் ரிட்டையர்ட் ஆகி ஒரு 4-5 வருஷம். சரி. அப்போது என்ன சொல்கிறோம்? இந்த 85வது மந்திரத்தில் இந்த தலைப்பை நிறைவு பண்ண போகிறார். நகர சிறப்புக்குள்ளே போக போகிறார். அதுக்கு முன்னால் தான் இந்த 5 எழுத்தை வச்சிருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிடணும்? பெரிய புராண பேசிக்கல எதுவும் இருக்குது, 5 எழுத்து இருக்குது, 5 எழுத்து இருக்குது. இன்றைக்கு கூட அந்த பிழை திருத்தும் போது பேசிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து தோளுடைய செவியனில் கொண்டு 5 எழுத்தை வைக்கிறோம், 5 தொழிலை வைக்கிறோம். தோளுடைய செவியனில் 5 தொழில் வைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் எதில் வைக்கணும்னா உலகெல்லாம் உணர்ந்துவதற்குள்ள கட்டாயம் வைக்கணும். இன்றைக்கி ஒரு புது செய்தி சொல்லிட்டு இருந்தேன் திருத்தும்போது. உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவரில் 5 தொழில் கட்டாயம் சொல்லணும். எதில் சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. இது நடராஜனை பற்றியது, அதனால சொல்லணும். அங்கே அவருடைய சீகாழி இறைவனை பாடுறாரு. யார் பால் தந்தான்னு கேட்டார், இவர் தான் தந்தாருனாரு. அதுக்கு 5 தொழில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல 5 தொழிலை சேர்க்கலாக வைக்கிறார். நற்றமிழ் வரைப்பின் இங்கு நம்புகள் திருநாடு என்றும், நல்ல தமிழ் இருக்கக்கூடிய எல்லை, தமிழ்நாட்டினுடைய எல்லை. பண்டைய இலக்கியங்களில் வடவேங்கடம் முதல் தென்குமரி தான் தமிழ்நாட்டுக்கு எல்லைன்னு இருக்குது தமிழ் இலக்கியத்தில். திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை என்பது தமிழ்நாட்டு எல்லை. வடவேங்கடம் தென்குமரி. இன்றைக்கி திருப்பதி கோயில் போனால் கல்வெட்டில் இதில் தான் இருக்குது, தமிழில் தான் இருக்குது. ஆமாம், 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. தமிழ்நாட்டு எல்லை பிரிக்கும் போது, மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது அது வந்து மொழிவாரி மாநிலத்தில் அங்கே போயிட்டு நம்ம இந்த இடங்களை ஒருத்தர் பெரியவங்க பேசி உங்களுக்கு அதை வச்சுக்கணும் இதை வச்சுக்கணும் பேசி சமாதானம் பிரிக்கும் போது திருப்பதி அங்கே போயிருக்கு. நற்றமிழ் வரைப்பின் இங்கு நம்புகழ் திருநாடு என்றும், நம் புகழ் திருநாடு என்பது சோழ நாடு. பொத்தடம் தோளால் வையம் பொதுகடிந்து இனிது ஆக்கும். அதாவது அனபாய சோழன் பொன் தடம் தோல், பொண்ணுனா அழகு, தடம்னா பெரிய தோல், பெரிய தோல். ஏன் இவ்வாறு சோழ மன்னனுடைய தோளை வர்ணனை செய்கிறாருன்னா, வீரம் இருக்கணும். மன்னனுக்கு என்ன வேணும்? மன்னனுடைய ஆற்றல் தோளில் தான் இருக்கு. தோள் கண்டார் தோளை கண்டார், கம்பராமாயணம். பொத்தடம் தோளால் வையம்னா உலகம், பொதுகடிந்து இனிது காக்கும். பொதுகடிந்துனா என்ன பொருள்? அதாவது பொதுகடிந்துனா இப்போ சோழ மன்னர் இருக்கிறாரு. இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு போகிறோம்னா ரேஷன் குறிப்பிட்ட ஒருத்தருக்குரியதா எல்லாருக்குரியதா? அது பொது, அது பொது. ஆனால் பொது கடிந்துன்னா சோழ நாடு யாருக்கு மட்டுமே உரியது? சோழனுக்கு மட்டுமே உரியதுன்னு இருந்தாங்க. வேற யாரும் ஜெயிக்க முடியல. யார? சோழர்களை ஜெயிக்க முடியல.
கொத்தடம் தோளால் வையம் பொதுகடிந்து. பொதுகடிந்து என்ன பொருள் சொன்னோம்? சோழ நாடு எல்லாருக்கும், வையம்னா உலகம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உலகம் முழுவதும் சோழர்கள் ஆண்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ கேள்வி என்ன வரும்? அப்போ எல்லா கண்டங்களும் சோழர்கள் கையில் இருந்து தான் வரும். அந்த காலத்தில் வையம்ங்கிறது உலகங்கிற பொருளில் வந்தாலும், இப்போ உதாரணமாக பெரிய புராணத்தில் உலகங்கிறதே உயிருங்கிற பொருளில் தான் வருது. உலகெல்லாம் உணர்ந்து, உலகெல்லாம்னா உயிர்னு தான் அர்த்தம். ஏன் உயிர்னு பொருள் கொள்ளணும்னா, உலகத்துக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அப்போ உலகம் இறைவனை புகழ முடியாது, உயிர் தான் புகழ முடியும், சைவ சித்தாந்தப்படி. அந்த காலத்தில் வையம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பகுதியை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். சோழர்களே உலகம் முழுவதையும் ஆண்டாங்கன்னா எல்லா கண்டங்களையும் ஆண்டாங்களா? தமிழ்நாட்டிலேயே எதைத்தான் ஆண்டிருக்கிறாங்க? ஒரு பகுதியை தான். அப்படி புரிஞ்சுக்கணும். வையம் பொதுகடிந்து இனிது காக்கும். பொதுகடிந்துங்கிறதுக்கு பொருள் சொல்லிட்டோம். சோழர் அல்லாத இன்னொருவர் அந்த பதவிக்கு உரியவர் அல்ல, அதான் பொதுகடிந்து. வேறு ஒருவருக்கு உரியது அல்ல என்று அர்த்தம். கொற்றவன் அரசன் அனபாயன், சோழ மன்னன், அனபாய சோழன். பொற்குடை நீழல் குளிர்வது என்றால், அதாவது அந்த சோழ மன்னனுடைய பொற்குடை நீழல், அதாவது அவனுடைய குடை என்பது, சாமிக்கு கொடை பிடிக்கிறோம், மன்னர்களுக்கு கொடை பிடிக்கிறாங்க. மன்னர்களுக்கு கொடை பிடிக்கிறது அவங்களுடைய மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு அடையாளம். சாமிக்கு கொடை பிடிக்கிறது அருளுக்கான ஒரு அடையாளம். அதாவது நிழல் குடை எதை கொடுக்கும்? காப்பு கொடுக்கும், காக்குறான் அப்படின்னு பொருள். குடையினாலேயே நம்ம இப்போ சாமிக்கு நிழல் கொடுத்துட முடியாது. அப்போ குடைக்கு கீழே மட்டும்தான் சாமி இருக்கிறாரான்னு அடுத்த கேள்வி வந்துருமா வராதா? குடை என்பது அருளை குறிக்கிற, காப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. பொற்குடை நிழல் குளிர்வது என்றால்னா குளிர்வதை பார்க்கிறோம்னு பொருள் எடுக்கணும். மற்றவன் பெருமை நம்மால் வரம்புற விளம்பலாகும். அந்த நாட்டு பெருமை, சோழ நாட்டு பெருமை, சோழ மன்னர்களுடைய பெருமையெல்லாம் வரம்புற விளம்பலாமோன்னா முழுவதும் நம்மால் சொல்ல முடியாதுங்கிற. வரம்புனா எல்லை, எல்லை வரைக்கும் சொல்ல முடியாது. இப்போ நம்மகிட்ட யாரோ ஒருத்தர் ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, திருநாவுக்கரசர் பற்றி பேசுங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். திருநாவுக்கரசரை பற்றி முழுசாக பேசுகிறேன் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அது சேக்கிழாரும் அதே மாதிரி சொல்கிறார். சோழர்களையும் சோழ மன்னர்களுடைய பெருமை, சோழ நாட்டு பெருமையெல்லாம் நம்மளால் முழுசாக என்ன செய்ய முடியாது. வரம்புனா எல்லை, எல்லையோட சொல்ல முடியாது. வரம்புலேருந்து தான் வரப்புங்கிற வார்த்தை வருது. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், வரம்பு கூட்டல் ஓரம் வரப்போரம். தமிழில் இம்மு இப்பா மாறும், இப்பு இம்மா மாறும். அதுதான் இதை செய்யும். நம்மால் சொல்ல முடியாது என்று வரையறுக்கிறார். அடுத்த மந்திரத்தில் திருநகர சிறப்புக்கு வந்துட்டார். 85வது மந்திரத்தில் தான் இந்த வரியை வச்சார். ஓதிய எழுத்தாமஞ்சு உருபிணி வரத்தானஞ்சு. அந்த 85 மந்திரத்தை எழுதினதே அந்த ஒரு வரிக்காக. அடுத்து திருவாரூர் சிறப்பு சொல்ல போறார். அதுதான் திருநகர சிறப்பு. சொன்ன நாட்டிலை மேலே சொல்லப்பட்ட இந்த சோழ நாட்டில் தொன்மை மிக்க, தொன்மைனா பழமை மிக்க, மண்ணு மாமலரால் வழிபட்டது. திருவாரூர் திருமகளால் வழிபடப்பட்ட தலம், லட்சுமி வழிபட்ட தலம் திருவாரூர். அதான் மண்ணு மாமலரால், மாமலரால்னா தாமரை மலையில் இருக்கக்கூடிய லட்சுமி வழிபட்டது. வன்னி என்பதற்கு நம்ம என்ன பொருள் சொல்லுவோம்? சைவத்தில் வன்னின்னா நெருப்புன்னு அர்த்தம். இறைவனுடைய தலையில், இறைவனுடைய கையில் தானே நெருப்பு இருக்குது. தலையில் வன்னி வச்சிருக்கிறாருன்னா வன்னி இலைன்னு பொருள் எடுக்கணும். தலையில் வன்னி வச்சிருக்கிறாருன்னா என்ன பொருள் எடுக்கணும்? வன்னி இலையை வைத்திருக்கிறாருன்னு பொருள் எடுக்கணும். டீச்சர் எங்கே போனாங்க? யாராவது உறவினர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாரு. வன்னிங்கிறதுக்கு என்ன பொருள்? வன்னி இலை. இந்த இடம் ரொம்ப கவனமாக படிக்கணும். இதே கையில் வன்னினா என்ன அர்த்தம்? நெருப்புன்னு அர்த்தம். வன்னிங்கிறதுக்கு நெருப்பு என்று பொருள்.
ஒருவேளை இந்த இலை வந்து சூட்டுத்தன்மை உடையதாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். பொதுவாக அடிப்படையில் துளசி வந்து துளசி சூடானது, வில்வம் குளிர்ச்சியானது. சிவனுக்குரிய மலர்கள் எல்லாம் குளிர்ச்சியானது, பெருமாளுக்குரிய மலர்கள் எல்லாம் சூடானது. இதுதான் பேசிக். ஏன்னா அந்த கடவுளுடைய கேரக்டர் அடிப்படையில் பெருமாள் குளிர்ச்சியானவர். ஏன்னா படுத்திருக்கிறதே எங்கே தான், அதனால் அவருக்கு சூடான சரி, அதனால் அவருக்கு சூடான மலர். சிவன் அடிப்படையிலேயே சூடானவர், அதனால் தான் சிவலிங்கத்துக்கு மேலே அதுக்காக அடிப்படை. அதனால தான் அண்ணாமலையார் நெருப்புன்னு சொல்லுவோம். சிவலிங்கமே நெருப்பு தான், சிவலிங்கமே நெருப்பு தான். அதாவது என் கூட ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தார் பஸ்ஸில், நம்ம அடியார் தான். அவர் வந்து ஒரு கடை திறக்கிறாரு, அந்த கடைக்கு பேர் வைக்கணும். அவருக்கு எல்லாமே ருத்ரன் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்னது, ருத்ரன். ஏற்கனவே ஒரு நிறுவனம் ருத்ரன் நடத்தியிருக்கிறாரு. அவர் வேண்டியது யார் கேட்டாலும் ருத்ரன்னே பேர் வைக்கிறது. நான் சொன்னேன், டேன்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் ருத்ரன் வைக்கக்கூடாது. ருத்ரன்கிறது நெருப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. நெருப்பு சார்ந்த தொழிலுக்கு தான் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், ருத்ரன்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். நெருப்பு சார்ந்ததுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ ஒரு வேள்வி ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் ஒரு யூனிட் வச்சுருக்கிறார், அதுக்கு பேர் வச்சா ருத்ரன் வேள்வி மையம் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஒரு சமையல்காரர் வைக்கலாம், ஒரு மின்சாரம் சார்ந்தவர் வைக்கலாம். எல்லாரும் எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு அவர் என்னதான் செய்கிறது, பேர் வைக்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டார். யாருடைய பேரில் நிறுவனம் நடத்துறியோ அவங்க ஜாதகத்தை முதல்ல பாரு. ஜாதகத்தை பார்த்தா அந்த நிறுவனத்துக்கு பெருமாள் பேர் தான், வேறு வழியே கிடையாதுங்கிறாங்க. ஆமாம், இவர் கூட இருப்பார்னா இவர் இருக்கவே கூடாதுங்கிற, இவர் கல்லால் உட்கார்ந்தாருன்னா அவ்வளவுதாங்கிறார். காசை கொடுத்துட்டு ஒதுங்கிடணும், லாபத்தை வாங்கிட்டு போயிடணும், எதில் உட்காந்துடக்கூடாது, பெருமாள் பேர் தான் அப்படிங்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதுக்கு பின்னால் நம்ம சமயம் வந்து ஜோதிடம், வானசாஸ்திரம், எனது இந்த வீடு கட்டுறாங்கல்ல வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் சேர்ந்த ஒரு சமயம். இது ஒரு கலை சமயம், புரியுதா? அதனால் அதையெல்லாம் சேர்த்து அதை யோசிக்கணும். எதற்கு அந்த வண்டிங்கிறதுக்காக சொன்னேன். அதற்கு பிறகு அவர் வச்சிருந்த நிறுவனத்துக்கும் அவர் வச்சிருந்த ருத்ரங்கிற பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி நீ மாற்றிடலாம் சார், மாற்றிட்டார். அவருடைய நிறுவனத்துக்கே பேரை மாற்றிட்டார். அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். மாற்றின அடுத்த நிமிஷம் ஒரு ஆர்டர் வருது, அவருக்கு. அவர் சொன்னதை சொல்கிறேன், நான் வேணால் கூப்பிட்டு வர சொல்கிறேன். அவர் ஆர்டர் வருது அவருக்கு. இது நம்ம சமயம் அப்படியே பஞ்சபூதமாக பிரித்து வச்சுருக்குது. நிலம் சார்ந்தது, நெருப்பு சார்ந்த, லேண்ட் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் பேர் நிலம் சார்ந்ததாக இருக்கணும். உண்டா இல்லையா? பூமாதேவி இந்த மாதிரி நிலம் சார்ந்ததாக இருக்கணும். குறிப்பாக இந்த முகத்தோட இருக்குங்கள ஒரு சாமி வாராகி வந்து ரொம்ப பொருத்தம். எதற்கு? நிலம் சார்ந்ததுக்கு வாராகி வந்து ரொம்ப பொருத்தம். ஏன்னா பெருமாள் எதை தோண்டிட்டு போகிறாரு, நிலத்தை தோண்டிட்டு போகிறார். ரொம்ப பொருத்தம். அந்த பொருத்தங்களெல்லாம் கவனமாக பார்க்கணும். நீங்கள் சிலிண்டர் வியாபாரம் பண்ணுறவங்க ருத்ரன் வைக்கலாம், சிலிண்டர் வியாபாரம் பண்ணுறவங்க வேறு பெருமாள் வச்சிங்கன்னா பொருந்தாது. அது நெருப்பு, இது என்னது நீர். பெருமாள் யார்? நீர். இப்படி அது பெல்ட்டாக போயிட்டே இருக்கும். பேசுனா அவன் நாள் முழுதும் பேசணும். வன்னி ஆறு மதி பொதி. வன்னி இலை வச்சிருக்கிறாரு, கங்கை ஆறு வச்சிருக்கிறாரு, மதி வச்சிருக்கிறாரு. பொதினா சேர்ந்துருக்கிறன்னு அர்த்தம். பொதினா சேர்ந்து. இந்த பொதிங்கிற வார்த்தை நம்ம பேச்சு வழக்கில் இருந்தது, இப்போ தான் இல்லை. நெல்லை மாவட்டத்தில் கருப்பட்டி பொதிம்பாங்க. பனை ஓலை பெட்டிக்குள்ளே கருப்பட்டி வச்சுருந்தா அதுக்கு என்ன பேர்? பொதின்னு பேர். நிறைய பொருளை ஒரு முடிச்சு போட்டால் பொதிஞ்சு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறோம்ல, பஞ்சு பொதி. அதுதான் அந்த பொதினா, அவ்வளோதான், அதே தான். நீங்கள் வழக்கிலேருந்து எடுக்கணும் வார்த்தையை. நம்ம வழக்கில் விட்டிங்கன்னா உடனே டிக்ஷனரியில் புரட்டுவாங்க, உடனே அங்கே தேடுவாங்க. அது வந்து மைண்டில் போய் நிற்காது. வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும். மதிபொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர். சென்னினா தலை. இந்த சிறப்புடையது திருவாரூர் திருநகர். மந்திர பொருள் முழுதும் சொல்லி பாருங்கள். மேலே நான் சொன்ன நாட்டில் ரொம்ப பழமையானதாக இருக்கக்கூடிய நகரம், லட்சுமியால் வழிபாடு செய்யப்பட்ட நகரம் திருவாரூர். அதுங்கிறது இன்னும் சொல்லலை, இனிதான் சொல்லுவார்.
அது யாருக்குரிய தலம்னா வன்னி இலை, கங்கை ஆறு, சந்திரர், இதையெல்லாம் சிவந்த சடையில் வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய நகரம் தான் இந்த திருவாரூர். கடைசியில் சொல்கிறார் திருவாரூர் திருநகர்னு சொல்கிறார். அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார் அங்கே என்ன, எடுத்த உடனே வேத ஓசை. என்ன ஓசை? வேதங்களின் ஓசை அங்கு எழுகிறது. வீணையின் ஓசையும். வேதத்தின் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பொருள்? எங்கு பார்த்தாலும் வேத பாராயணம், எங்கு பார்த்தாலும் வேத வேள்வி. அதாவது வாழ்க்கையை நாம் சரியாக ஒழுங்குபடுத்தணும். வாழ்க்கைங்கிறது சமயங்கிற அடிப்படையிலிருந்து வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கைங்கிறது சமயங்கிற அடிப்படையிலிருந்து வரணும். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலும் சமய அடிப்படையில் இருந்து. இப்போது நம்ம ஜூன் மாதம் ஸ்கூல் அட்மிஷன் போடுறோம். அந்த காலத்தில் கல்வி எந்த மாதம் நடந்தது? அந்த நவராத்திரி காலத்தில் நடந்தது, விஜயதசமி. உலகியல் கல்வியை கூட அவன் எதில் தான் இணைச்சி வச்சுருந்தான்? சமயத்தில் இணைச்சி வச்சுருந்தான். இப்போ பள்ளிக்கூடங்களில் விஜயதசமிக்கு அட்மிஷன் போடக்கூடுங்கிறாங்க. அது பக்தியினால் வந்ததில்லை, அது தொழில் ரகசியம். ஏன்னா அவங்க விஜயதசமிக்கு தான் போடுவாங்க. அது பக்தியினால் வந்தது கிடையாது. பத்திர ஆஃபீஸுக்கு புதன்கிழமை தான் வர்றாங்கன்னா பக்தி வந்துட்டுன்னு அர்த்தமா? அவனுக்கு செவ்வாய்க்கிழமை போகிறது பிடிக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போது அந்த நம்ம கல்வி முறை எதில் இருந்துச்சு? அடிப்படையில் சமயம்தான் தொடக்கமாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம படுற அத்தனை பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். எது தொடக்கமாக இல்லை? தொடக்கமாக இல்லை. சமய கல்வி தொடக்கமாக இல்லை. நீங்கள் ஒரு குழந்தைக்கே அறிவுரை சொல்ல வேண்டியது வந்தால், நீங்கள் ஒரு குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணணும், உங்கள் பேரனுக்காக பேத்திக்காக அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல கேட்கணும். அந்த குழந்தைக்கு என்ன வரணும்? பக்தி வரணும் அப்படி கேட்கணும். நாங்கள் இந்த மடத்தூர் போகும்போது ஒரு அடியார் கூட வந்தாங்க. அவங்க ஒரு பேரன் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒரு பேரன் அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற பேரன் திருமுறையெல்லாம் சொல்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கிற பேரன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற பேரன் அந்த நமச்சிவாய வாழ்கிறங்கிறத எதில் எழுதி படிக்கிறான்? NAMA நம, CIVA நமச்சிவாய வாழ்க, VALKA வாழ்க, அப்படி படிச்சுட்டு இருக்காங்க. பிறகு தாய்மொழி தமிழ்ங்கிறதுக்கு அந்த உச்சரிப்பெல்லாம் அவங்க திருத்தி சொல்லி கொடுத்து திருமுறை சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வாழ்கிற தன்னுடைய பேர் அந்த அம்மா சொல்லுது, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு திருமுறை வருது, தமிழ்நாட்டிலேயே. என்ன காரணம்னா, நம்ம இது கூட இருக்கிறதுனால நமக்கு அந்த பயம் இல்லை. நம்ம கோயிலுக்கு தானே இருக்குது, எங்கே போயிட போகுது? நம்ம இங்கே தானே இருக்கிறோம், நமக்கு தெரியாத திருமுறையாக, நம்ம பாடாத திருமுறையான அலட்சியமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. எதுவும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியாமல் போயிடக்கூடாது, அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நான் சொல்ல வந்தது, நம்ம அங்கே இருக்கிற பெரியவங்க நம்ம தான் சில விஷயங்களை தவற விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறையை எதோடு வளர்க்கணும்? சமய நெறியோடு வளர்க்கணும். ஆன்மீக பேரவை தொடங்கிய நோக்கமே அதுதான். தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தைகளுக்கு சமய நெறியை கொடுத்து குழந்தைகளுக்காக தொடங்கினது. அதில் பெரியவங்க சேர்ந்து வளர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம ஊர்லேருந்து சைவத்தில் யார் வளர்ந்தாலும் அது ஆன்மீக பேரவையால் மாரியம்மன் கோயிலில் வளர்க்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். அதில் எந்த மாற்றும் கிடையாது. மாற்று இருந்தால் அது நன்றி இல்லாமல் பேசுகிறது உண்டா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய ஆதின வகுப்பில் மேல்நாட்டு வகுப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகுப்பு வரைக்கும் மாரியம்மன் அருளால் நமக்கு வருது. இப்போ அந்த பணிகளையும் திருமணங்கள் நம்ம ஒப்படைக்கிற அளவுக்கு யாருடைய அருள் கிடைக்குது? மாரியம்மனுடைய அருள் கிடைக்குது. நம்மளை நம்பி ஒப்படைக்குது, எங்கள்கிட்ட கொடுத்தா செய்வாங்க, நம்மளை நம்புகிறாங்க. நம்மளால் முடியலைங்கிறது ரெண்டாவது விஷயம், முடியலைங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்மளை நம்புகிற அளவுக்கு கொண்டு விடுது. இதே இடத்தில் தான் உடுமலைப்பேட்டையிலிருந்து சைவ பேர சொல்லி யார் வெளியே வந்தாலும் சென்று எதுதான் மாரியம்மன் கோயில் தான். நாளைக்கு நம்முடைய இசை குழந்தைகள் எல்லாம் டீச்சர் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஓதுவார் பணிக்காக போகிறாங்க. நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க, ஈரோடு பக்கம் அந்தியூருங்கிற ஊருக்கு போகிறாங்க. ஓதுவார் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்ய போகிறாங்க? வேள்வி காலத்தில் பாடுற வேலை. அதுக்காக அந்த குழந்தைகள் கூப்பிட்டாங்க, இங்கே போகிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்? பாடுறதுக்கு போகிறாங்க, வேள்வி செய்ய போகல. இவங்களுக்கு தெரிஞ்ச திருமுறையை பாட போகிறாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, இதுவே ஒரு அடுத்த ஸ்டேஜ் தானே குழந்தைகளுக்கு.
வேள்வி நடக்கிற ஒரு இடத்துல தேவாரம் பாடவும் கூப்பிட்றாங்க. வேள்வி ஒரு பக்கம் நடக்குது, தேவாரம் பாடவும் கூப்பிட்றாங்கங்கிறது ஒரு அடுத்த ஸ்டேஜ் தானே. எனக்கு வந்தால் சாதாரணம், இவனுக்கு வந்தால் பெருசு இல்லை. என்னுடைய வயசுக்கு அது சாதாரணம், அவன் வயசுக்கு அது பெருசு இல்லை. அதனால் இந்த வேத ஓசைங்கிறது சரியாக புரியப்படணும். ஒரு நகரத்தை அறிமுகப்படுத்தணும்னு என்ன சொல்லணும்? ஏகப்பட்ட வியாபாரம் நடக்குது, வருமானம் வருது, விவசாயம் நடக்குது, அதானே சொல்லணும். எடுத்தவொடனே என்ன சொல்கிறாரு? வேதத்தினுடைய ஓசை கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத பாராயணம் நடக்குது, வேள்விகள் நடக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தொடக்கத்திலையும் நம்ம எதை வைத்து பார்க்கணும்? சமயத்தை வைத்து பார்க்கணும். நம்முடைய சம்பிரதாயத்தை பெரியவங்க ரொம்ப நுட்பமாக சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பெண் தாய்மை அடைகிறது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. வளைகாப்பிலேயே என்ன தொடங்கிடுது? வழிபாடு தொடங்கிடுது. எங்கே இருக்கிற குழந்தைக்காக? இது உலகத்தில் எந்த மதத்திலையும் கிடையாது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வழிபாடு தொடங்கிடுது. அதனுடைய குலதெய்வம் அறிமுகப்படுத்தப்பட்டிருது அந்த குழந்தைக்கு. எப்போ இருக்கும்போதே, தாய் வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கான வழிபாடு தொடங்கிடும். அதனால் நம்ம இந்த மண்ணுக்கு எதுதான் அடிப்படை? சமயம் தான் அடிப்படை, பொருள்ங்கிறது ரெண்டாவது. நேற்று மடத்தூரில் அதை தான் திரும்ப திரும்ப சொன்னேன். மடத்தூர் வகுப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும். அதாவது சமயத்தை, இப்போ நான் ஒரு சமயம் பேசுகிற உங்களை மாற்றணும்னா, நான் பொருள் பற்றி விடலைன்னா என்னுடைய இந்த போதனை வெறும் அறிவு. அது நான் இல்லாமலே கூட நீங்கள் அறியலாம், அதுக்கு நான் வேண்டியதில்லை. எனக்கு பொருள் பற்று இல்லைன்னா அந்த போதனை உயிரை வளர்க்கும். எனக்கு பொருள் பற்று இருந்ததுன்னா அந்த போதனை உங்கள் அறிவை வளர்க்கும். இதுதான் பிரச்சனை சைவத்தில். இது நுட்பமாக புரிந்துவிடும். நான் பொருள் பற்றோடு இந்த வேலையை செஞ்சேன்னா அது உங்கள் அறிவை வளர்க்கும். பொருள் பற்று இல்லாமல் இந்த வேலையை செஞ்சேன்னா உங்கள் உயிரை வளர்க்கும். சைவத்தில் எது வளர்றது முக்கியம்? உடம்பை வளர்த்து உயிர் வளரணும். அறிவு வளர்றதுனால என்ன? அறிவு வளர்ந்தவரை கடைசியில் என்ன செய்வோம்? ஆசிரியர் சொல்கிறது எழுதி பேச போகிறீங்க. அதே அப்படியே சொன்னேன் மைக்கில். சுமதி சொன்னா இல்லையா? 2 வருஷம் படிப்பீங்க, 3வது வருஷம் என்னையே எழுதி பேசுவீங்க. உங்களுக்கு அறிவு வளர்ந்து என்ன பிரயோஜனம் கேட்டேன். அறிவு வளர்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன வளரணும்? உயிர் வளரணும். ஆமாம், உயிர் வளரும். ஒவ்வொரு நாளும் ஆரிய மட்டும் என்னுடைய உயிர் வளரணும்னு வேண்டணும். என்ன வளர வேண்டாம்? அறிவு வளர வளர சந்தேகம் தான் வரும். இந்த புராணத்தில் நமக்கு ஒரு பாட்டு இருக்குது. ஜனகாதி முனிவர்கள் நிறைய நூல்களை படிக்கிறாங்க. நிறைய படித்தா சந்தேகம் வந்தது. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு தவிர இதை என்னுடைய கையால் எழுதி கொண்டு வந்து தான் பேசுகிறேன். ஏன்னா இதில் தொடங்கும்போது சொன்னேன், பெரிய புராணத்தில் முன்பகுதி கொஞ்சம் கவனமாக பேசுகிறேன். கந்த புராணம் முழுதும் நான் படிச்சிருக்கிறேன், கம்பராமாயணம் முழுதும் படிச்சிருக்கிறேன், பெரிய புராணம் முழுதும் படிச்சிருக்கிறேன். கம்பர் முதல் மந்திரத்திலிருந்து கடைசி மந்திரம் வரை ஒரே நடையில் தான் எழுதுவார். கச்சியப்ப முனிவருடைய கந்த புராணம் முதல் மந்திரத்திலிருந்து கடைசி மந்திரம் ஒரே நடையில் இருக்கும். ஆனால் சேக்கிழாருடைய நடை 3-4 நடையில் இருக்கும். பக்தியை பாடும்போது ஒரு நடையில் பாடுவார், இயற்கையை பாடும்போது ஒரு நடையில் பாடுவார். நடை என்ன செய்துகிட்டே இருக்கும்? மாறும். சில இடங்களில் ரொம்ப ஃப்ரீயாக சொல்லுவார், சில இடங்களில் டைப் பண்ணி விட்டுருவார். கொஞ்சம் அசந்தம்னா எது மாறிடும்? பொருளே மாறிடும். பெரிய புராணம் ரொம்ப கவனம். கம்பராமாயணம் பேசுகிறது ஈஸி. ஏனென்றால் 10,000 மந்திரத்துக்கு கதாநாயகன் எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான். ஆனால் இங்கே 63 பேரை பேசுகிறோம். கந்த புராணம் பேசுகிறது ஈஸி, கதாநாயகன் முருகர் மட்டும்தான். ஆனால் இங்கே 25 மந்திரம் போனால் ஒரு கதாநாயகன் வருவார், அடுத்து 400 மந்திரம் போனால் இன்னொரு கதாநாயகன் வருவார், பெரிய கதாநாயகனாக சுந்தரர் நிற்பார். உலகத்தில் இப்படி ஒரு நூலே கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு நூலே கிடையாது. இத்தனை பேரை உள்ள கொண்டு வந்து பாடி ஒரு நூலை உருவாக்க யாரால் மட்டும்தான் முடியும்? சேர்க்கலாம். அதனால தான் வேதத்தை முன்வைத்தார். ஏன் நான் அதை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த நிலை நமக்கு இப்போ மாறி இருக்குது. நாம் சமயம் சார்ந்த விஷயங்களை 2ஆம் பட்சத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஒவ்வொரு காலமும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். 2000 வருடங்களுக்கு முன்பு மனித வரலாறு எடுத்த வீரம் முன்னால் நின்றுது, அதுக்கு ஒரு அன்பு முன்னால் நின்றுது, அதைத்தான் காதல்ங்கிறோம். அதற்கு பிறகு வீரத்திலையும் ஒழுக்கம் கட்டுது, அன்பிலையும் ஒழுக்கம் கட்டுது, அது அறங்கிறோம். அறநூல்கள் 15 கணக்கு நூல்கள். பிறகு நாயன்மார்கள் வர்றாங்க, அருள்ங்கிறோம். யுகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ இருக்கிற யுகம் பொருள் யுகம். எல்லாமே என்னது தான்? பணம் தான்.
நீங்கள் கொஞ்சம் அசந்தா கவனம் எதில் போயிடும்? பொருளில் போயிடும். கவனம் பொருளில் போயிடும். பொருள் தேவை வேற, பொருள் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பற்று விடுதல் என்பதற்கு எல்லாத்தையும் போட்டு ஓடுறதில்ல. இது இல்லாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் பற்று விடுதல். சைக்கிளில் போக சொல்கிறீங்களா? போகிறேன். பஸ்ஸில் போக சொல்கிறீங்களா? போகிறேன். காரில் போக சொல்கிறீங்களா? போகிறேன். ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறீங்களா? போகிறேன். எல்லாத்துக்கும் அந்த உயிர் ரெடியாக இருக்கும். அதுதான் பற்று விடுதல். அதனால் அந்த சோழ நாட்டுக்கு சிறப்பு எதுவோ அதை முதல்ல வச்சார். வேத ஓசையும் என்று வைத்தார். வீணையின் ஓசைங்கிறது அடுத்து அந்த இசையை கொண்டு வந்தார். பார்த்தீங்களா, நமக்கு தமிழோடு அதனுடைய இன்னொரு வடிவம் தான் வேத ஓசையும் வீணையின் ஓசை. பொதுவாக நமக்கு மந்திரங்கள் எல்லாமே இசை சம்பந்தப்பட்டது தான். ஒரு சாமம் அதர்வனை எடுத்தீங்கன்னா அதில் சாம வேதம் இசை சம்பந்தப்பட்டது. அதனால தான் சிவபெருமானுக்கு எந்த வேதம் பிடிக்குது? சாமகான பிரியம் என்று சிவபெருமானை சொல்கிறோம். வேதமும் இசைக்கு உட்பட்டது. ஆனால் அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்நாடக சங்கீதம் மாதிரி பாட முடியாது. அது முறையாக சமஸ்கிருத மொழியை கற்று வேதம் 6 அங்கம் படிக்கணும். 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போச்சு. 6 அங்கம் படிக்கணும். 6 அங்கம்னா என்னது? இந்த வேதத்தினுடைய சொல்லுக்கு எது வேர் சொல், இதுக்கு என்ன இலக்கணம், இந்த வேதத்தை படிப்பதற்குரிய காலம் எது, இந்த வேதத்தை எப்படி உச்சரிக்கணும், இதை கொண்டு என்னென்ன கிரியைகள்லாம் செய்யலாம், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சுதான் வேதம் படிக்க முடியும். அந்த வேதத்துக்கு இசை உண்டு. நீங்கள் வேதம் தெரிஞ்சவங்கெல்லாம் இசை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இசை தெரிஞ்சவங்களுக்கு வேதம் தெரிஞ்சிருக்காங்க. அது வீணையின் ஓசைன்னு. வீணைக்கு பதிலாக இன்னொரு இசைக்கருவியை சொல்லியிருக்கலாமல்ல. ஏன் வீணையை சொன்னார்னா, இசை கருவிகள்லையே நுட்பமானது வீணை தான். ஆர்ட்ஸ் அப்படின்னா கலை, ஃபைன் ஆர்ட்ஸ்னா நுண்கலை. வீணை எதில் சேரும்? நுண்கலையில் சேரும். நீங்கள் பிற வாத்தியங்கள் மிருதங்க வாசிக்கிறது, மிருதங்க வாசிக்கிறது, தவில் வாசிக்கிறது, இதெல்லாம் எந்த கலையில் போயிடும்? ஆர்ட்ஸில் போகும். வீணை எதில் போகும்? நுண்கலையில் போகும். நீங்கள் வீணை ஒரு மிருதங்க வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் மிஷன் அடிச்சுக்கிட்டே வேடிக்கை கூட பார்ப்பாங்க. ஆனால் வீணை வாசிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற மாதிரி ஸ்டெடியாக உட்காந்து அந்த நரம்பை அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஒலி தான் உங்களுக்கு எல்லாம். நல்ல வீணை வித்வான் யோகிக்கு சமங்கிறாங்க. நல்ல வீணை வித்வான் யாருக்கு சமங்கிறாங்க? ஒரு ஸ்டேஜில் அவன் எதற்கு போயிடுறான்? தியானத்துக்கு போயிடுறான். சரி, எதுக்கு சார் இவ்வளவு சொன்னீங்க அப்படின்னா, ஏன் சிவபெருமான் என்ன வாசித்தார்? வீணை தான் வாசித்தார். மிக நல்ல வீணை தடவி வெயில் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், வெயில் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் வீணை வாசித்தாங்கிறார். உடனே மிக நல்ல வீணை தடவிங்கிறார். நீங்கள் வீணை வித்துவான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யோகிக்கு சமமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற வாக்குகள் எல்லாம் பதிக்கும் மற்ற கலைஞர்களை விட. எல்லாருக்கும் வீணை இசை வராது. அதான் இது வீணை இன்னொரு இடத்துல வருது, திருவாசகத்தில் வருது. சங்கு திரண்டுங்கிற பதியத்தில் வீணைங்கிற வார்த்தை வருது. நிறைய இடங்களில் இந்த வீணையை நம்ம பார்க்கலாம். அது வீணையின் ஓசைன்னாரு. கலையை சொல்றதுக்கு எந்த உச்சக்கட்ட கலையை சொல்லிட்டாரு? எந்த கலையை? மற்ற இசைகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சோதிவானவர் தோத்திர ஓசை பாருங்க. அடுத்தது தோத்திரம். சோதிவானவர்னு ஏன் சொன்னார்னா, தேவர்கள் ஒளி, அவங்களது உடம்பு ஒளி உடம்பு. நமக்கு சைவ சித்தாந்தத்தில் நம்ம சொல்றோம், பூதனா சரீரம், யாதனா சரீரம், பூதசார சரீரம். உடம்பு 3 வகை. நமக்கு தெரிஞ்சு ஒரு உடம்பு தான், இந்த உடம்பு தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆகமத்தில் 3 உடம்பு சொல்லியிருக்காங்க. பூதனா சரீரம்னா நமக்கு தர்ற உடம்பு. யாதனா சரீரம்னா இந்த பாடியை மாற்றிடுவார் நரகத்துக்கு போகும்போது. யாதனா சரீரத்துக்கு இந்த சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, என்னுடைய விரலை இப்படி நீட்டி நெருப்பு வச்சிங்கன்னா இது எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் யாதனா சரீரம் என்ன செய்யாது? எரியாது. 1000 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் நம்மளை துன்புறுத்தினாலும் வலிக்கும். உடம்பு எப்படி இருக்கும்?
ரப்பர் மாதிரி அப்படியே இருக்கும். அதுக்கு யாதனா சரின்னு உடம்பு அழியாமல் இருந்தால் தான் இவனை ரொம்ப துவைக்க முடியும். அதனால் பாடியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவார் எங்க நரகத்துக்கு. தேவர் உலகத்துக்கு போகிறதா இருந்தால் பூத சார சரீரம், மனிதனாய் பிறக்க பூதனா சரீரம், நரகத்துக்கு போக யாதனா சரீரம், சொர்க்கத்துக்கு போக பூத சார சரீரம். அதற்கு பொருள் ஒளி உடைய உடம்பு. தேவ் அப்படின்னாலே ஒளிதான். நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா ஹரஹர மகாதேவ், மகாதேவ் தான் அந்த எல்லாமே. இறைவனை என்ன வடிவமாக பார்ப்பாங்க, அதனால தான் ஜோதிர்லிங்கம்னு சொல்கிறது. ஜோதிர்லிங்கம் இறைவனை ஒளி வடிவம். மகாதேவ்ங்கிறது தான் வட இந்தியா பெரிய வார்த்தை. சத்தம் எழுப்புவாங்க அவங்களுக்கு. ஆமாம், பெரிய உடுக்கையெல்லாம் வச்சு அடிப்பாங்க அவங்களுக்கு ஒளியும் உடுக்கையும் தான். நீங்கள் காசி விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணுறாங்க, டெய்லி ஜோதி டிவியில் காட்டுறாங்க. மிகப்பெரிய காலத்தை வச்சு நங்குன்னு அடித்து ஜோதியை காட்டி கை வரைக்கும் அடித்து தான் பூஜையே பண்ணுறாங்க. எங்க காசி விஸ்வநாதர். தேவனா ஒளி, அதிலிருந்து வந்தது தான் திருவாசகத்தில் தேசனே. சிவபுராணத்தில் தேசன்னா ஒளி வடிவானவர். அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதுதான் தேஜஸ் என்று வர்றது. சமஸ்கிருத மந்திரத்தில் வரக்கூடிய வார்த்தை தேஜஸ், தேஜஸ்வி அப்படின்னு பேர் வைப்பாங்க. தேஜஸ்வின்னு பேர் வைப்பாங்க சிலருக்கு. சோதி வானவர் தோத்திர ஓசையும். தேவர்கள் இறைவனை தோத்திரிக்கிறாங்கிறார். என்ன பாடலை? வேதம் சொல்லலை, வேத ஓசையை அங்கே இருக்கிற அந்தணர்கள் சொல்கிறாங்கங்க. வீணை வாசிக்கிறாங்க. தேவர்களை எங்கே போடுறாரு? 3வது இடத்துல போடுறாரு. தேவர்கள் தோத்திரம் சொல்றாங்க. இருக்கொடு, அதே திருவாசகம். ரிக்குனா வேதம்னு அர்த்தம். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு திருவாசகம். அது அப்படியே இங்கே வருது. தோத்திரத்துக்கும் வேதத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், வேதம்ங்கிறது பேசிக். இப்போ நம்ம ஆகமம்னு பேசுவாங்க நம்ம. ஆனால் ஆகமத்துக்கும் வேதத்துக்குமான வேறுபாடு சிவஞான முனிவர் சொல்கிறார். திருக்குறளுக்கும் பரிமேலழகர் உரைக்கும் என்ன வேறுபாடோ அதுதான் வேதத்துக்கும் ஆகமத்துக்கான வேறுபாடு. திருக்குறள் மூலம் பரிமேலழகர் எழுதியது உரை, வேதம் மூலம் ஆகமம் உரை. சிவஞான முனிவர் சொல்கிறார். இப்போ நம்ம பிழைத்திருக்கும் போது கூட படித்தாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இப்போ கூட படித்தான். இன்னைக்கு படிக்கும்போது படித்தான். ஆமாம், நேற்று கூட சொன்னோம். அப்போது அந்த வேதம் எல்லாத்துக்கும் பேசிக்ங்கிறதுனால தான் அதுக்கு பிறகு வீணையை சொல்லி அதுக்கு பிறகு தோத்திரத்தை சொன்னார். தோத்திரம் என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்படக்கூடியதெல்லாம் தோத்திரத்தில் வந்துடும். பேசிக் எதுதான்? ஆர்டர் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வேதம், ஆகமம், திருமுறை, சித்தாந்தம். இந்த வரிசையை மாற்றக்கூடாது. மாற்றினா தப்பு வந்துடும். வேதம் வருது நமக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு, கேரளாக்காரங்களுக்கு வேறு மாதிரி, அவங்க பிராந்திய மொழிக்கு அடிப்படையாக வேறு மாதிரி வரும். நம்ம பிராந்திய மொழி தமிழ், நமக்கு ஏற்றபடி இப்படி எடுக்கணும். வேதம், ஆகமம், திருமுறை, சித்தாந்தம். எல்லாத்துக்குமே வேதத்திலிருந்து ஆகமம் வருது, ஆகமத்திலிருந்து திருமுறை வருது, திருமுறையிலிருந்து சித்தாந்தம் வருது. இந்த பேசிக்கை இன்னைக்கு அவங்கவுங்க வசதிக்கு மாத்திரவும் மாற்றிட்டு போகிறாங்க. நீங்கள் வேணாலும் மாற்றிட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுதான் உண்மை, சத்தியம் இதுதான். புரியுதா? சோதிவானவர் தோத்திர ஓசையும்னா, அதனால் தோத்திரத்தை 2வது வச்சார். அதாவது நாடு முழுவதுக்குமான ஒரு நூலை சொல்லி பிராந்தியத்துக்கான ஒரு நூலை சொன்னார். பிராந்தியங்கிறது இப்போ நீங்கள் ஆந்திரா போனால் அவங்களுக்கு தாய்மொழி என்னது? அவங்களுக்கு அது பிராந்திய மொழி. கர்நாடகா போனால் கன்னடம் பிராந்திய மொழி. நமக்கு பிராந்திய மொழி என்னது? தமிழ். நமக்கு திருமுறை. நீங்கள் ஆந்திராக்காரங்களை போய் திருமுறை பாடுன்னு சொல்ல முடியாது. உங்கள் மொழியில் நீ பாடு, என் மொழியில் நான் பாடுறேன். தமிழ் தான் உலகின் முதல் மொழின்னா அவன் இல்லை, எங்கள் மொழி தான் முதல் மொழிங்கிறான். ராபர்ட் கால்வர் சொல்கிறாருன்னா சொல்லிட்டு போகிறாரு, அது எங்களுக்கு என்ன அப்படிங்கிறான். எங்கே இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவான். உண்டா இல்லையா? அதுதான் இன்னொரு மாநிலமாக வாழ்கிறான். புரியுதா? தோத்திர ஓசையும். அடுத்து பாருங்க, மாதர் ஆடல் மணி உல ஓசை. வேதம் ஓதுறாங்க, சமயம். வீணை வாசிக்கிறாங்க, இசை வளருது. வேதம் ஓதுறாங்க, வேதம் வளருது. வீணை வாசிக்கிறாங்க, இசை வளருது.
தேவர்கள் தோத்திரம் பாடுறாங்க, தேவர்கள் நல்லா இருக்கிறாங்க. தேவர்கள் வழிபாடு அவங்களுக்கு அதை வாழ்த்துவதும், வானவர்கள் தாம் வாழ்வார் அவங்க வாழ்த்துறாங்க. பெண்கள் எல்லாம் ஆட, அவங்க ஆடலுக்கு ஏற்றபடி முழவு என்ற இசைக்கருவி வாசிக்கிறாங்க. நடனம், அந்த நடனக்கலை நடனக்கலையில் நிறைய இருக்குது. நடனக்கலை இறைவன் சார்ந்ததாக இருக்கணும். இந்த பெண் இப்போ இவ்வளவும் பேசுகிறவர் இந்த நடனக்கலை எது சார்ந்ததுன்னு எடுத்துக்கிடணும், இறைவன் சார்ந்ததுன்னு எடுக்கணும். நாளைக்கு ஒரு திருவிழான்னு வந்தால் அந்த திருவிழாவில் இந்த நடனத்தை அவங்க நிகழ்த்துவாங்க. இல்லை அவங்க நடத்திய நடனம் சமயம் சார்பற்றதுன்னா அதை சேக்கலார் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக பெரிய புராணம் அவர் எழுதலை. நடனம் ஆடினவங்க சைவர்களாக இருந்ததுனால அந்த நடனத்தை என்ன செய்தார், பாடினார். முழவினுடைய ஓசையும் பெண்கள் ஆட, அதாவது அந்த நடனக்கலையை அவங்க படிக்கிறாங்க, கலை வளருது. இதையெல்லாம் ஒரு ஆடலை நீங்கள் புரிஞ்சு விடணும். இப்போ நீங்கள் வேதம் வளருது, வீணை இசைக்கருவி இசை படிக்கிறாங்க, தேவர்கள் தோத்திரம் சொல்கிறாங்க, பெண்கள் நடனம் ஆடுறாங்கன்னா அந்தந்த கலைகள் அந்தந்த கடமைகள் சரியாக நடக்குது. இன்னைக்கு ஒரு ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போகிறவங்களும் நீங்கள் பரதநாட்டியம் ஆட வைக்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க? டைம் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க? யாராவது ஆடினாங்கன்னா சொல்லுங்க, வேண்டாம் என் வேலையில் கொஞ்சம் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஆனால் அவங்க டைம் இல்லைம்பா. இன்றைக்கி நாம் இதையெல்லாம் செய்ய வைக்க முடியுமா? யாரை கொஞ்ச நாள் வீணை வாசிங்கன்னா உனக்கு வேறு வேலையே கிடையாதான்னு கேட்பாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம இழந்தாச்சு, மறந்துடாதீங்க. சேக்கலார் சொல்கிற எல்லாத்தையும் நாம் இழந்தாச்சு. எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் இதே திருவாரூருக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு மாநாடு, பல தடவை போயிருக்கிறோம். ஒரு தடவை மாநாடு நடந்தது. திருவாரூர் பிறந்தார்கள் அப்படின்னு சுந்தரர் பாடுறாரு. திருவாரூர்கார ஒரு அம்மாட்ட நான் சொன்னேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, குடிச்சு வச்சு போங்க சார். உங்கள் ஊரில் என்ன பிரச்சனையோ அதுதான் சார் எனக்கும். அதெல்லாம் எந்த காலத்தோடு முடிஞ்சது? புராண காலத்தோடு முடிஞ்சது. உங்கள் ஊரில் நடக்கிற, உங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? அந்த அம்மா கேட்குது. உங்கள் ஊரில் ஆக்ஷன் நடக்குது, எங்கள் ஊரில் நடக்குதுயா? என்ன சொல்ல வந்தேன்னா, சமயம் நமக்கு தந்ததை, இறைவன் நமக்கு தந்ததை, ஞானிகள் தந்ததை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இழந்துட்டு இருக்கோம். அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அந்த காலங்கள் எல்லாம் என்ன செய்து போச்சு, கடந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. மாதர் ஆடல் மணி உழவு. இன்னைக்கு எந்த வீட்டில் எந்த பெண்ணை நீங்கள் நடனமாட வச்சிட முடியும்? இன்னைக்கு நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன் மாணவர்கள்ட்ட, பாட வைக்கிறத விட ஆட வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. பாடுறது 90 வயசு வரைக்கும் பாடலாம், ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆட விட மாட்டாங்க. எங்கள் தங்கச்சி பொண்ணை எங்கள் திருநெல்வேலியெல்லாம் பரதநாட்டிய கலையெல்லாம் குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப ஆசையோடு எங்கள் தங்கச்சி படிக்க வச்சது. அரங்கேற்றத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் 3 லட்ச ரூபா, அரங்கேற்றத்துக்கு முன்னால் உள்ள பயிற்சிக்கு மட்டும் 3 லட்ச ரூபா. மண்டபம் சென்னை மயிலாப்பூர் சிவாலயத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய கர்நாடக சங்கீதம் நடக்கிற மண்டபம், அரங்கேற்றம். என் தங்கச்சிக்கு என்ன ஆசைன்னா 30 வயசு 25 வயசுக்கு பிள்ளை ஆடணுங்கிறது. அரங்கேற்றம் முடிஞ்சவொன்னு எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு இனிமேல் ஆடக்கூடாதுன்ட்டாங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு இனிமேல் நீ வளர்ந்துட்டா, கை காய்ட்டா, காலேஜ் போயிட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டா, என்ன செய்யக்கூடாது, ஆடக்கூடாது. அதுக்கு ஆடின ஒரு பழமொழி இருக்கலாம், ஆடின காலம். ஆமாம், இப்போ அதுக்கு ஆடணும்னு தோணுது. ஒரு தீபாவளி கூட ஆட விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வேணா எங்கள் தங்கச்சி வீட்டில் போய் பார்க்கலாம். ஒரு சிலர் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தங்கச்சி நீங்கள் இவங்க வந்து ஃபோட்டோ இருக்கு. ஆமாம், அதாவது கவர்னர் மாளிகையில் போய் ஒரு டீம் போய் ஆடிட்டு வந்தாங்க. அது தங்கச்சி பொண்ணு இருக்குது. இப்போ ஆட விட மாட்டேங்கிறாங்க. கலையை 2ஆக பிரித்து விடுங்க. உங்கள் தலைமுறையில் பெண் குழந்தையாக இருந்தால் தான் நம்ம இப்போ ஆட அமைக்கிறோம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீண்ட காலத்தில் ஆடை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. உடம்பு ஒத்துழைக்கணும். இப்போ ஆடுறவங்க ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்தால் சரி, ஆனால் ஆடுறவங்க எதில் கவனமாக இருக்கணும், உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்கணும். அது ஒரு கஷ்டமான தொழில். அதனால தான் நான் நம்முடைய திருமுறை வகுப்பில் சொல்லுவேன், பாடுறவங்களை விட ஆடுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கான காலங்கள், அதிக காலங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. பாடுறவங்க உங்களுக்கு குரல் இருந்தால் எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் என்ன செய்யலாம், பாடலாம். அதை நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல. இப்போ இங்கே இருக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் மாறியவன் முன்னால் கும்மி அடிக்க ரெடி? கும்மி அடிக்க சொன்னாலே முழங்கால் வலிக்கு, கால் வலிக்குது, கை வலிக்குது.
ஒரு ஒரு டாக்டர் வந்தார், ஒரு டாக்டருடைய கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தார். ஒரு காலேஜில் போய் காலேஜ் பிள்ளைகளை எல்லாம் தரையில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. 70-80% பிள்ளைகளால் எதில் உட்கார முடியல. காலேஜ் பிள்ளைகள் தரையில் உட்கார முடியல. இது எங்கே டான்ஸ் ஆடுறது? மாரியவங்களுக்காக ஒரு தடவை கும்மி அடிக்கணும் எத்தனை பேர் தயார் உண்டா இல்லையா? இந்த செய்தி உங்களுக்கு புரியாம மட்டும் பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஈட்டியவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக என்ன செய்வோம், இழக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு அதை மீட்கணும். திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு வரணும். சீதாராமையா என்ன ஸ்டேட், அவர் முதலமைச்சராக இருக்காரு. அங்கே 16 வயதுக்கு உட்பட்டவங்க செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டாங்க. சீதாராமையா கர்நாடகா நெட்வொர்க் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னது, நாமளே தான் செல்ஃபோனை வாங்கி கொடுத்தோம். இப்போ நாமளே அதை சரி பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் சரி பண்ணணும். நம்ம ஸ்டேட்லேயும் வரணும், நம்ம ஸ்டேட்லேயும் வரும். அது எல்லா மாநிலங்களையும் வரணும். வெளிநாடுகளெல்லாம் வந்துட்டு எதையெல்லாம் இழந்தமோ அதை இனிமேல் இழக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மணிகுல ஓசை, நம்முடைய தேன்மொழி டாக்டர் முக்கண்டப்பர் அறக்கட்டளையில் பாட்டு இலவசம், டான்ஸ் இலவசம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆசிரியர் போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் குழந்தைகள் பயிற்சி எடுக்கும். மாதர் ஆடல் மணிகுல ஓசையும் கீத ஓசை, இதை உங்களுக்கு பிரிக்க தெரியுதான்னு பாருங்க. வேதத்தையும் தோத்திரத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. வேதம் வேறு, தோத்திரம் வேறு. தோத்திரத்தையும் கீதத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. பாருங்க, தோத்திரம் வேற, கீதம் வேற. அதாவது திருமலபாடி தலத்தில் செந்தமிழ் கீதம் என்று ஞானசம்பந்தர் பாடுறார். திருமலபாடி தலத்தில் செந்தமிழ் கீதம்ங்கிறார். நாம கீதம்னா என்ன முடிவுக்கு வந்துட்டோம், கர்நாடக சங்கீதம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அப்படி கிடையாது. இந்த குழந்தைகள்கிட்ட கர்நாடக சங்கீதம் பாடுங்கன்னு சொன்னா போதும். தெலுங்கு, உலகத்தில் இல்லாத மொழிகள்லாம் பாடுறாங்க. சங்கீதம்னா கர்நாடக இசை பேஸில் பாடுங்கன்னு அர்த்தம். உலகத்தில் இல்லாத மொழிகள்லாம் பாடுறாங்க. இப்போ அதனால தான் இப்போ என்ன பாட்டு பாட போறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. செந்தமிழ் கீதம் திருமலபாடி பதிகத்தில் ஞானசம்பந்தர் பாடுறார். புள்ளிருக்கு வேலூர் பதிகத்தில் கீதத்தை மிக பாடின்னு சொல்றார். கீதத்தை மிக பாடிங்கிறார். அப்பர் சுவாமிகள் அளப்பில கீதம் சொன்னார்க்கு, அப்பர் சுவாமிகள் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே அப்பர் பாடுறாரு. இதெல்லாம் சீகேசையா உரையில் இருக்குது. சீகேசையா உரையிலிருந்து எடுத்தது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மந்திரத்திலிருந்து அடுத்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு திருவாசகம் பார்க்கலாம். நான் அந்த பேஸ் போடும்போது சோமு சார் வரலையா, பேஸ் போடும்போது இன்னைக்கு பெரிய புராணம் மட்டும் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அது வந்தவர் தான் சூழல் மாற்றிருக்கிறோம். அடியார்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு. நம்முடைய மாரியம்மனுடைய கோயிலில் 4/4/2026 ஆன்மீக பேரவையினுடைய 28ஆம் ஆண்டு விழா. மிகப்பெரிய விஷயம். இந்த மாரியம்மனுடைய அருள்னால எத்தனாவது ஆண்டுக்கு வந்திருக்கிறோம், 28ஆம் ஆண்டு விழா. அன்றைக்கு குழந்தைகளுக்காக பயன்படுறதுக்காக நம்முடைய சிவசண்முகம் சார் தொடங்கி இந்த அமைப்பு 28 ஆண்டை எட்டி வந்திருக்குது. அது நம்முடைய கோயிலில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம்முடைய திருக்கோயில் கலையரங்கத்தில் நடைபெறும். இதில் நம்முடைய ஐயா சுபாஷ் ஐயா தலைமையில் பட்டிமன்றம். மனித வாழ்வில் மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது அருளா பொருளா. அருள்கிற தலைப்பில் என்னை பேச சொன்னார் ஐயா. பொருள்ங்கிற தலைப்பில் திருநாவுக்கரசு ஒரு ஐயா இருக்கிறார். எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா, அவர் பேசுகிறாரு. அதைத் தொடர்ந்து நம்முடைய பெரியவங்க, சைவ பெரியவங்க எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய முன்னிலை, வரவேற்புரை எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் விரிவாக இருக்குது. பத்திரிகை அவங்களுக்கு பின்னால் வரும். இது நம்ம கோயில் பத்திரிகைக்கு கொடுத்ததை நமக்கு குரூப் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேதி அன்னைக்கு தான் நம்ம குழந்தைகளுக்கு பரிசளிக்க விட அன்றைக்கு தானே, அன்றைக்கு தான் பரிசு வழங்கப்படும். டாக்டர் செங்குட்டுவன் டாக்டர் தான் பரிசு வழங்குறாங்க. இதையெல்லாம் செய்தியாக சொல்லியிருக்கிறோம். ஏதாவது தகவல் வேணால் கேட்டு தெரியும். 4/4/2026 திருவாசகத்தில் ஒரு மந்திரம் பார்த்தோம்னா நம்ம கிளம்பலாம்.